டிராகன் திரைப்படம் தொடர்ந்து பெரிய வசூல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் எவ்வளோக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, அதாவது தியேட்டருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இதுவரையும் தியேட்டருக்கெலாம் இந்த படம் வந்து எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ வேர்ல்டு வைடு ஷேர் போயிருக்கு, எவ்வளோ வேர்ல்டு வைடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ இந்த படம் வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் சப்தம் அப்புறம் அகத்தியா இந்த 2 படங்களும் இதுவரை 5 நாளில் எவ்வளோ வசூல், அந்த 2 படங்களோட வியாபாரம் எப்படி போயிருக்கு, அந்த 2 படங்களோட ஷேர் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் 100% ரெக்கவர் ஆகிடுச்சா, ப்ராஃபிட்குள்ளே போயிடுச்சா, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹிந்தியில் ஒரு பக்கம் பல 100 கோடிகளை வந்து லாபமாக எடுத்துக்கிட்டு இருக்கு சாவா திரைப்படம். அந்த படம் இதுவரையும் எவ்வளோ வசூல் எடுத்திருக்கு, எவ்வளோ லாபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூலை நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் லவ் டுடே, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி செணுங்கும் கீழே. ஆமாங்க, என்னை அறிந்தால்தான் அதில் வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற பாட்டு. அதில் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே அப்படிங்கிறதுலையுமே அவங்க அப்பாவையே வரைஞ்சி அந்த பொண்ணு வந்து ஒரு விஷஸ் ஒன்று சொல்லும். அதை பார்த்து அவர் பயங்கர எமோஷனல் ஆவார். அதை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அஜித் குமார் அப்படிங்கிறவரே முதல் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அப்புறம் முகமது நாசர், அஜய், ஸ்மார்ட் பாஷா, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எல்லா படத்துக்குமே ஷேர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ வந்து ரெக்கவர் ஆகிருக்கு, எந்த படம் வெற்றி, எந்த படம் தோல்வி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது எல்லாமே ஒரு ட்ரேட் வட்டார தகவல்கள் தான். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சாவா திரைப்படத்தோட டே 19 இந்தியாவில் வந்து 6,38,00,000, வேர்ல்டு வைடு 7,05,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 563,95,00,000, வேர்ல்டு வைடு 644,56,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. பட்ஜெட் 140 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸு கிட்டத்தட்ட 80 கோடி கிட்ட தான் போயிருக்கு. இதுவரையும் இந்த படம் 340 கோடிக்கு மேலே ஷேர், 260 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. வேறு லெவல் கலெக்ஷனு. கிட்டத்தட்ட 431% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்குங்க. அதாவது இந்தியாவோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாவா வந்து ஒரு இடத்த பிடிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததான் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மாலிகான் அப்படிங்கிற படம் டே 5 இந்தியாவில் வந்து 26,00,000, வேர்ல்டு வைடு 29,00,000. ஸோ டோட்டலாக 2,85,00,000, இந்தியாவில் வேர்ல்டு வைடு 3,16,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு போயிருக்கு. 1,69,00,000 தான் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16-17% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ரொம்ப ஒஸ்ட்டு. அப்புறம் கிரேசி அப்படிங்கிற படம் டே 5 இந்தியாவில் 70,00,000, வேர்ல்டு வைடு 74,00,000. டோட்டலாக இந்த படம் வந்து 5,90,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 6,39,00,000. இந்த படமே கிட்டத்தட்ட அந்த 10-11 கோடி கிட்ட தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. பட்ஜெட் வந்து 20 கோடி. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 3,43,00,000. இந்த படம் ஒரு 30% மேலே வந்து, அதாவது 35% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த படமே இன்னும் பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட டே 13 கேரளாவில் 74,00,000, வேர்ல்டு வைடு 1,09,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 23,05,00,000, வேர்ல்டு வைடு 40,70,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 11 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 6 கோடிக்கு தான் போயிருந்தது. இதுவரை 21 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேரும் கிடச்சிருக்கு. 15 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. சரியான ஹிட்டுங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்து எந்த மலையாள திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே மலையாள இண்டஸ்ட்ரியை புரட்டி போட போகிற மாதிரி ஒரு படம் வரப்போகுது. ஆமாங்க, L2 எம்புரான் லூசிஃபர் 2 தான். ஸோ அந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் 300 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ட்ரேட் வட்டாரத்தில். பார்ப்போம். அப்புறம் தெலுங்கு திரைப்படத்தில் மசாக்கா அப்படிங்கிற படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானாவில் 59,00,000, வேர்ல்டு வைடு 65,00,000. ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 8,52,00,000, வேர்ல்டு வைடு 10,52,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 25 கோடி. தியேட்ரிக்கல் ஷேர் வந்து 6,27,00,000 வந்திருக்கு.
இந்த படத்தோட தேட்டர்கள் ரைட்ஸு 12 கோடிக்கு போயிருக்கு. அதாவது 52% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணிச்சோ அதை அப்படியே மறுபடியும் வசூல் பண்ணணும். மறுபடியும் வசூல் பண்ணுமான்னு கேட்டால் அதில் டவுட்டு தான். அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டேட் 12 கலெக்ஷன் ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இது வரையும் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு, ஒரு வெற்றியா இல்லை வெற்றியை தாண்டி லாபம் எடுத்துருச்சா அப்படிங்கிறது பார்ப்போம். தமிழ்நாட்டில் 8 லட்சமும் வேர்ல்டு வைடு 10 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 கோடியே 68 லட்சமும் வேர்ல்டு வைடு 14 கோடியே 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 15 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் 8 கோடியே 25 லட்சத்துக்கு போயிருக்கு. ஷேர் வந்து கிட்டத்தட்ட 7 கோடியே 90 லட்சத்துக்கிட்ட வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 35 லட்சத்துலேருந்து 40 லட்சம் கிட்ட ஷேர், அதாவது இன்னும் ஒரு 80 லட்சம் கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா வெற்றி படமாகவே அமையுது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே பயங்கரமாக கம்மியாகிட்டு இருக்கு. இன்றைக்கெலாம் டோட்டலாகவே வேர்ல்டு வைடே ஒரு 7 லட்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 95% கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. 95% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் அகத்தியா திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம். இதில் அந்த 33 லட்சத்தில் ஆந்திரா தெலுங்கானா ஹிந்தி எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. தமிழ்நாட்டில் 2 கோடியே 16 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 36 லட்சம். பட்ஜெட் 22 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸு 7 கோடிக்கு போயிருக்கு. 1 கோடியே 88 லட்சம் ஷேர் வந்திருக்கு. இந்த படமுமே வந்து ஒரு 27% கிட்ட தான் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. 22 கோடி பட்ஜெட்டை போட்டு 7 கோடிக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மேபி ஓடிடிக்காக பெரிய வியாபாரம் இருக்குது, ஆல்ரெடி பேசப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்களா என்னன்னு தெரில. ஆனால் தேட்டர்களாக இவங்க வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தாலுமே இந்த படம் இன்னும் வசூல் பண்ணணும், இன்னும் ஒரு 10 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் சப்தம் திரைப்படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 31 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 1 கோடியே 91 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 74 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 37 லட்சம். பட்ஜெட் 10 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் 5 கோடிக்கு தான் போயிருக்கு. இதுவரையும் 3 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 60% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 4 கோடி 4.5 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம் வசூல் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத. டிராகன் திரைப்படத்தோட டே 12 கலெக்ஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டே 12 பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 1 கோடியே 93 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு ஒவ்வொரு நாளுமே. ஆந்திரா தெலுங்கானாவில் 47 லட்சம், கர்நாடகாவில் 24 லட்சம், கேரளாவில் 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 7 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 12வது நாள். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 60 கோடியே கடந்திருக்கு. 60 கோடியே 46 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 16 கோடியே 36 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 33 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 27 கோடியே 97 லட்சம், கிட்டத்தட்ட 28 கோடி. வேர்ல்டு வைடு 116 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க டோட்டலாக. ஸோ பட்ஜெட் வந்து 40 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸு 28 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் கிட்டத்தட்ட 64 கோடிக்கு மேலே ஷேரு. 35 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க அப்ராக்சிமேட்டாக. சரியான கலெக்ஷன். எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ டிராகன் திரைப்படம் லைஃப் டைம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்புறம் லவ் டுடே படத்தோட வசூலாக ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்தது. ஸோ அதோட ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பிரேக்கப் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ லவ் டுடே 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படம். அப்போ தான் கோமாளி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு 2வது படமே இவர் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு ஒரு சரியான வசூலை வாரி குவிச்சது பெரிய அளவில். இத்தனைக்கு அது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். 5.5 கோடி தான் அந்த படத்தோட பட்ஜெட். தமிழ்நாட்டில் 66 கோடியே 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 33 லட்சம். இந்த ஆந்திரா தெலுங்கானாங்கிறது லேட்டராக ரிலீஸ் பண்ணது. அப்புறம் கர்நாடகாவில் ஒரு 6 கோடியே 43 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 11 கோடியே 47 லட்சம், வேர்ல்டு வைடு 103 கோடியே 22 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் 5.5 கோடி, ஷேர் கிட்டத்தட்ட 48 கோடிக்கு மேலே வந்திருக்கு. சரியான பிளாக் பஸ்டர். இந்த ஹீரோவோட அடுத்த படமுமே இதே அளவுக்கு பிளாக் பஸ்டராக இருக்குங்கிறது தான் இதில் பெரிய விஷயமே. ஸோ இந்த லவ் டுடே இந்த படம் வந்து உங்கள் எத்தனை பேரோட ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.